மக்களவைத் தேர்தல் தோல்வியை மறைக்கவே வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்க குற்றச்சாட்டுகளை பாஜக எழுப்புவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கம்யூனிஸ்டை சேர்ந்த கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஒடிசா மாநிலம் சம்பல்பூரிலிருந்து ஈரோட்டிற்கு மே 1ஆம் தேதி முதல் ஜூன் 26ஆம் தேதி வரை வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்தே தமிழகத்தில் காவல் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் இண்டி கூட்டணி வெற்றி பெறும் என்று திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளரும் அக்கட்சியின் முதன்மை செயலாளருமான துரை வைகோ கூறியுள்ளார். இந்த ஆண்டிற்கான சித்ரா பௌர்ணமி நாளை அதிகாலை 4:16 தொடங்கி நாளை மறுதினம் புதன்கிழமை அதிகாலை 5:47 நிறைவடைகிறது. இதை ஒட்டி திருவண்ணாமலைக்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1820 பேருந்துகள் திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் இலவச கல்வி திட்டத்தில் பயில ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பிக்கும் மாணவரின் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாதவரத்தில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் மாமியாரை கட்டையால் அடித்து கொலை செய்த மருமகனை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை தளர்த்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வணிகத்திற்கு தேவையான பணத்தை தடையின்றி எடுத்து செல்ல வணிகர்களை தேர்தல் ஆணையம் அனுமதிக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். திண்டிவனம் அருகே கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதி உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக அரசின் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 54.25 லட்சம் பேர் காத்திருக்கின்றனர் என்றும் இதில் இளநிலை முதுநிலை படித்தவர்கள் 3,27,820 பேர் ஆவார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் 1 கிலோ கனகாம்பரம் பூ 1200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் முடிந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்ந்தாலும் மக்கள் நல பணியில் சுணக்கம் இருக்காது என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை தினமும் 80,000 பேர் பயன்படுத்தி வருவதாகவும் மாநகர் பேருந்து நிலையத்தில் இருந்து புறநகர் பேருந்து நிலையத்திற்கு செல்ல அரசு சார்பில் வாகனம் இயக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் எளிதில் செல்லும் வகையில் மாநகர் பேருந்து நிலையத்தில் இருந்து புறநகர் பேருந்து நிலையத்திற்கு புதிய பாதை அமைக்கப்படுவதாகவும் சிஎம்டிஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிகரிக்கும் வெயில் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணும் பணி காரணமாக பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை மேலும் 1 வாரம் நீட்டிக்க பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு யாருக்கும் இல்லை, வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று பொது சுகாதாரத்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. கேரளாவில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் கிருமி நாசினி தெளித்து தீவிர சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறது என்றும் பறவை காய்ச்சல் குறித்தான வதந்தியை நம்ப வேண்டாம் என்றும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் பொது சுகாதாரத்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இளம் வீரர் என்ற சாதனையை தமிழ்நாடு கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் படைத்துள்ளார். 14 சுற்றுக்கள் முடிவில் 9 புள்ளிகளை பெற்று கேண்டிடேட் செஸ் தொடரை குகேஷ் வென்றுள்ளார். கேண்டிடேட் சர்வதேச செஸ் போட்டி கனடாவின் டொரண்டோ நகரில் நடந்து வருகிறது. எல் நினோ காரணமாக தமிழகத்தில் இந்த ஆண்டு வெயில் அளவு இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் அதனால் இந்த ஆண்டு உச்சபட்சமாக 111 முதல் 113 டிகிரி வரை பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
கடந்த 19ஆம் தேதி நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வன்முறை ஏற்பட்ட மணிப்பூரில் 11 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது. வன்முறை எதுவும் நடைபெறாமல் தடுக்க துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவலை கட்டுக்குள் கொண்டுவர கேரள பொது சுகாதார சட்டத்தின் கீழ் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கும்படி மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் உத்தரவிட்டுள்ளார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 330 முதல் 350 இடங்களில் தனித்து வெற்றி பெறும் என்று பொருளாதார நிபுணரும் தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் முறை குறித்து கடந்த 40 ஆண்டுகளாக ஆய்வு செய்து வரும் நிபுணருமான சுர்ஜித் பல்லா தெரிவித்துள்ளார்.